கோடைக்காலம் வந்தாச்சு. மெட்ராஸை வந்து நெறைய இப்ப பரவிட்டு இருக்கு. அத பத்தி நான் உங்களுக்கு என்னென்ன டீட்டெயில்டா நான் சொல்றேன். மெட்ராஸைங்கிறது ஒரு வைரஸ் கிருமினால வர ஒரு கண்ல வர இன்ஃபெக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். என்ன மாரி சிம்ப்டம்ஸ் இருக்கும் அப்டின்னா, கண்ணு வந்து சிவக்கறது, கண்லருந்து தண்ணி வர்றது, கண்ல ஊழ தள்ளுறது, கண்ண ஒட்டிக்கிறது. ஒரு சிலருக்கு வந்து கருவழியில புண்ணு ஆகும்போது வந்து பார்வை மங்குறது, கண் கூச்சம் ஏற்படுறது, இந்த மாரி சிம்ப்டம்ஸ்லாம் இருக்கும். இது எதனால வருது அப்டின்னா, நம்ம வந்து க்ரவுடடான பிளேஸஸ்க்கு போறப்போ, இல்ல பப்ளிக் பிளேஸ்லாம் போறப்போ வந்து ஹேண்ட் ஹைஜீன் ஃபாலோ பண்ணாம, கண்ண வந்து கைக்கு வச்சு ரப் பண்றதுனால ஸ்ப்ரெட் ஆகக்கூடிய விஷயம் தான் இந்த மெட்ராஸை அப்டிங்கிறது. மெட்ராஸை வந்துருச்சு அப்டின்னா, நீங்க வந்து கண்டிப்பா கண் மருத்துவர அணுகி அதற்குரிய ட்ராப்ஸ் வந்து நம்ம வந்து அப்ளை பண்றது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட்டான விஷயம். இது வந்து இன்னொரு கண்ணுக்கு ஸ்ப்ரெட் ஆகாம நம்ம பார்த்துக்கணும். ஒரு இன்ஃபெக்ஷன் ஆன கண்ண வந்து நம்ம தொட்டு இன்னொரு கண்ண வந்து தொடக்கூடாது. அதே மாரி பார்க்கறது மூலமா இன்னொருத்தவங்களுக்கு ஸ்ப்ரெட் ஆகாது. நீங்க யூஸ் பண்ண டவல்ஸ், கர்ச்சீஃப்ஸ், சோப் சொல்யூஷன்ஸ் இல்ல சோப்ஸ் அந்த மாரி மத்தவங்க ஷேர் பண்ணும்போதோ, அந்த மாரி தான் வந்து நமக்கு ஸ்ப்ரெட் ஆகும். யாருக்கு கண் நோய் வந்திருக்கோ, அவங்களுக்கு ட்ராப்ஸ் போடுறவங்க வந்து மருந்து போடுறதுக்கு முன்னாடியும், மருந்து போடுறதுக்கு அப்புறமும் வந்து ஹேண்ட் ஹைஜீன் ஃபாலோ பண்ணிக்கணும். நல்லா வாஷ் பண்ணிக்கணும். அது ரொம்ப முக்கியம். அது வந்து கண்டிப்பா வந்து இன்னொருத்தவங்களுக்கு ஸ்ப்ரெட் ஆகாம நமக்கு வந்து பிரிவென்ட் பண்ணும்.